எல்லாருக்கும் வணக்கம். தீயா வேலை செய்யணும் குமார், அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், விமர்சனம் பண்ணலான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்குறவங்கள விட விமர்சனம் பண்ணுறவங்க தான் அதிகமாகிட்டாங்க. அதனால் அந்த படத்தை நான் விமர்சனம் பண்ண காத்திருக்கேன். ஒரு விமர்சனம், படத்தை பார்த்து வீடியோ பண்ணி பாஸ்கி சாருக்கு அனுப்ப போகிறேன், அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல. இவர் பாண்டியராஜ் சொன்னார், விமர்சனத்தை பற்றி சொன்னார். நான் ஓப்பன், நீங்கள் என்ன கலடா பண்ணல, இதுதான் நான் விக்கு வச்சுலாம் வரல, என்ன விமர்சனம் பண்ணாலும் ரெடி. அதே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் வந்து நிறைய காலேஜில் கல்ச்சரல்ஸுக்கு ஜட்ஜெல்லாம் போவேன். ஜட்ஜுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது. அங்கே உட்கார வைப்பாங்க, ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கேள்வி கேட்கணும். நம்ம ரிபர்ட்டல்னு ஒரு 2 minutes நம்ம கேள்வி கேட்கணும். அவங்க ஒரு விளம்பரம் நடிச்சு காமிப்பாங்க. நான் போன காலேஜில் பொண்ணுங்கெல்லாம் கலடா பண்ணியிருக்காங்க என்னை பார்த்து, அதை பற்றி கவலையே படல. மேடையில் ஒரு விளம்பரம் நடித்தாங்க. அது என்னன்னா கூவம் மினரல் வாட்டர். அந்த விளம்பரம் நடித்தாங்க. அது என்ன நடிச்சாங்கன்னு யாருக்குமே புரியல, அவ்வளோ மோசமாக இருந்தது. கேள்வி கேளுங்க சார் அப்படின்னாரு ஒருத்தர். நான் தான் ஜட்ஜு, மைக் எடுத்து கேட்டேன், இன்றைக்கி நீங்கள் போட்டியில் கலந்துக்கலையான்னு. ஒருத்தருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஸ்டேஜில். அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணார், மைக்கை பிடிக்கிட்டு, தலை நீ டிவியில் தான் லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சேன், நீ நேர்லேயும் லூஸ் மாதிரி தான் பேசுகிறேன். நான் நேரில் மட்டும் இல்லை, சைட்லேயும் லூஸு தான். ஆனால் கூவம் மினரல் வாட்டர்னா என்னன்னு சொல்லு, எனக்கு புரியலன்னு. தலை கூவம் மினரல் வாட்டர் குச்சி பாரு, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலான்னா. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு அதை குச்சா ஒன்று தான் பாஸ் பண்ண முடியும், வெளியில் போய் பாஸ் பண்ணணுன்னு. உடனே இன்னொருத்த சொன்னான், நான் சொல்ல நீ லூஸுன்ட்டு. ஆமாம் நான் லூஸு தான். இது ஜட்ஜுக்கிட்ட. உன்னை எங்கிட்ட கேட்டான், நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேளு, நீ எதுக்கு தலை தொப்பி போட்டுக்கிறேன்னு. தெரில, நீயே சொல்லு. நான் தான் லூஸுன்ட்டு, நீயே சொல்லு. நீ எதுக்கு தெரியுமா தொப்பி போட்டுக்கிற, உள்ள ஒன்றும் இல்லை, அதுதான் தொப்பி போட்டுக்கிற. நான் கேட்டேன், நீ எதுக்கு பேண்ட்டு போட்டுன்னு இருக்க. இது என்ன கேள்வின்னா, அதே கேள்வி தான், நீ கேட்குற மாதிரி தான் நானும் கேட்குறேன். இது என்ன கேள்வின்னா அப்புறம் வந்து காலில் ஒன்றான். ஸோ எனக்கு கவலையே கிடையாது. நான் வந்து என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் 20 வருஷமாக மீடியாவில் இருக்கீங்க. KS ரவிக்குமார் சார் வந்து என்னை மதிச்சு ஒரு எதிரியில் ஒரு ரோல் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு சீன் ரொம்ப வந்து ஒரே ஒரு டைலாக் தான் இருந்தது அந்த சீனில். பட் அந்த சீனில் நான் டெவலப் பண்ணி கச்சாமச்சான்னு பேசினேன். என்கிட்ட வந்து கை கொடுத்தாரு, உன் பஞ்சஸ் உனக்கு என்ன தோணுதோ சேர்த்துக்கோனார். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டார், வேறு விஷயம். பட் என்கிட்ட அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு, ஹேட்ஸ் ஆஃப். இன்னொரு சீன் நடிக்கும் போது ஒரு ட்ராலி ஷாட், அந்த ஜெயசித்ரா மேடம் படத்தில், நான் திடீர் அந்த ஷாட் முடிஞ்ச உடனே சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க சார். ஏன்னா எவ்வளோ பெரிய டேரக்டர், தசாவதாரன் டைரக்ட் பண்ண டேரக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க சார்ன்ட்டு பயந்தேன். அவர் என்ன சொன்னார், ஒரு நிமிஷம்னார், அது திருப்பி இன்னொரு அடி போடுங்க, ரீப்ளே பண்ணுங்க. இல்லை அவன் பாஸ்கி சொல்கிறது கரெக்டு, திருப்பி ரீடேக் பண்ணுங்கன்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஷாக். இது ஓப்பனாக சொல்கிறோம், இது நல்ல ஸ்பிரிட்டில் எடுத்துக்கிறாங்க, கோச்சிக்கிறவங்க கோச்சிக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த பிரச்சனை வருது சார். இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் எப்போ பார்த்தாலும் என்ன இந்த மாவா போடுற பழக்கம், வெத்தலை பாக்கு துப்பினே இருப்பான். அந்த காலத்தில் 80s காலேஜ் படிக்க உடுப்பி ஹோட்டல் போனோம், நல்ல ப்ரெஸ்டீஜியஸ் ஹோட்டல். அங்கே போயிட்டு என்ன பண்ணால், எல்லாரும் சாப்பிடும்போது வாஷ் பேசினில் போய் துப்பினான். எல்லாரும் இட்லி தோசை அப்படியே போட்டாங்க. ஹார்ட் கிட்னிலாம் வெளில வந்துச்சு எல்லாருக்கும். அங்கேருந்து கல்லாலேருந்து நேராக ஓனர் வந்தார், அறிவு இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய ஆளுங்கள்லாம் சாப்பிட்டுருக்காங்க, துப்புரிய அறிவு இல்லைன்னு. சாரி சார், என்ன சாரி சார், நீ எல்லாம் அவனை 5 ஸ்டார் ஹோட்டல் போய் துப்பிருக்கணும், அப்போ தெரியும்னு. நான் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் துப்பிக்கிறேன் சார்னு. துப்பிக்கிறியா, என்ன சொன்னாங்க, ஏன் இதுனா உடுப்பி ஹோட்டல் நினச்சியா. ஸோ எனக்கு லைஃப் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணினே இருப்பேன். என்ன கிண்டல் பண்ணாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பேன், தப்பே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் கிண்டல் பண்ணலாம்.